உடலுக்கு ஆரோக்கியமான நம்மளோட பாரம்பரியமான பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2 நாள் வரைக்கும் இந்த குழம்பு நீங்க வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் வாசத்தோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 3 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து ஆற வச்சுட்டு ஜார்ல மாத்தி பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். 1/2 லெமன் அளவு புளி கரைச்சு எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து மசாலா மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம். கடாயில 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, வெந்தயம் போட்டு பொன்னிறமா ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 100 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் வெள்ளைப்பூடு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ரெசிபி தகுந்த உப்பு சேர்த்து வெங்காயம் வெள்ளைப்பூட நல்லா எண்ணெயில சுருள வதக்குனதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற மசாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிச்சு ஊத்தி இருக்கிற எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுன்னா டேஸ்டான பூண்டு மிளகு குழம்பு ரெடி. சுட சுட சாதத்துல இந்த குழம்பு ஊத்தி ஆம்லேட், அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லெண்ணெய் வாசத்தோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.